ஐயோ, என் உடம்புல இவ்வளவு சுகவீனம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளின் தேவைகள் நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் நான் என்ன செய்வேன்? என்னால் வேலை பார்க்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் படுத்திருக்கும் போது அவரால் நிம்மதியாக படுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நித்திரை இன்பமா இருக்கும், பயப்படாதீங்க. அவருடைய சுகவீனங்கள்ல பலனையும் சுகத்தையும் அவர் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 30 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீங்க யாரை நோக்கி கூப்பிடணுமா? எந்த டாக்டர்னாலும் பாருங்க, எந்த ஆஸ்பத்திரினாலும் பாருங்க, எந்த ஸ்பெஷல் டாக்டர்னாலும் பாருங்க, எந்த ஊருக்குனாலும் போங்க, ஆனால் சுகம் என்பது கர்த்தர் கொடுத்தால் மாத்திரம்தான் சுகம் கிடைக்கும். பரிபூர்ணமான சுகம் என்பது என் தேவனாய் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினால் மாத்திரம்தான் முடியும். வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான அவர் சுகத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார்.